வணக்கம். ஆட்டோ பவர் பாக் யூடியூப் சேனல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நார்மலா பேக் பண்ணக்கூடிய கையால பேக் பண்ணக்கூடிய பொருளுக்கும் ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மிஷின்ல பேக் பண்ணக்கூடிய பொருளுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வாங்க பார்க்கலாம். நீங்க இப்ப கையால பேக் பண்ணக்கூடிய பேக்கிங்க்கும் ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மூலமா பேக் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கையால பேக் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, நீங்க இருக்கிற ஊர்லயே தான் நீங்க கையால பேக் பண்ணி, இல்ல உங்க கடைக்கு மட்டும்தான் நீங்க பேக் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜிங் மூலமா பேக் பண்ணீங்கன்னா, அதை வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், அதர் ஊருக்கு பண்ணிக்கலாம், அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணிக்கலாம். என்ன சொல்ல போனா, உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டா, நீங்க ஆசைப்பட்டா அதர் கண்ட்ரிக்கு கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பவுச் பேக்கேஜிங் மிஷின் மூலமா பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிராண்ட் இமேஜ் வந்து இன்னும் அதிகமாகும். வந்து ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங்ல பேக் பண்ண முடியும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரி டேட் இருக்கு இல்லையா, இப்போ 6 மாசம் நீங்க வேலிடிட்டி போட்டீங்கன்னா, அந்த 6 மாசம்ன்றது கண்டிப்பா வந்து அதுல நம்ம வந்து கன்ஃபார்மா வந்து அதோட தரம் வந்து அப்படியே இருக்கும் அந்த 6 மாசத்து வரைக்குமே. இதே நீங்க கையால பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தரம் வந்து அது வழியா ஏர் போகலாம், இல்லை அது வழியா பூச்சி பிடிக்கலாம். அதாவது மளிகை பொருள் சொல்றேன் நான். மளிகை பொருள்ல வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளை நீங்க பேக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங்ல பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி வைக்க முடியும். அதே போல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மூலமா பேக் பண்ணும்போது உங்களுக்கு வேலை ஆட்களை குறைக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பர் ஹவருக்கு 300 பாக்கெட் பேக் பண்ணக்கூடிய மிஷினும் இருக்கு, 600 பாக்கெட் பேக் பண்ணக்கூடிய மிஷினும் இருக்கு, 1500 பாக்கெட் பண்ணக்கூடிய மிஷினும் இருக்கு, 1800 பாக்கெட் பேக் பண்ணக்கூடிய மிஷினும் இருக்கு. இது மாதிரி வெரைட்டி ஆஃப் மிஷின் நிறைய நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 2000 பாக்கெட் பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கம்மியான உள்ள மிஷின் நம்ம வாங்கிக்கலாம். அப்போ ஸ்பீடு கம்மியாக உள்ள உங்களுக்கு மினிமம் வந்து அந்த 2000 பாக்கெட் பேக் பண்ணக்கூடிய ஆல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் தேவை. அந்த 5 பேர் சம்பளம் வந்து ஃபார் டேவுக்கு இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து 500 ருபீஸ் வருது. அந்த 500 ருபீஸ் வந்து ஃபார் டேவுக்கு 2500 ருபீஸ் கொடுத்தாதான் அந்த பொருள் வந்து உங்களுக்கு பேக் ஆகி அந்த இடத்துல இருக்கும், விற்கிற கெப்பாசிட்டியான ஒரு இடத்துல நிற்கும். அப்படிங்கும்போது இந்த மிஷின் ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா, அப்போ 5 பேர் வேலை இருந்தது இல்லை, 10 பேர் வேலை இருந்ததில்லை, 20 பேர் வேலை இருந்தாலும் சரி, அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியான பேக்கிங் மிஷின் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, ஒரே பேக்கிங் மிஷினில் இவ்வளோ 20 பேர் 30 பேர் வேலையை வந்து நம்ம ஈஸியாக ஒரு மிஷினில் நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். அதே போல ஆட்டோ பவர் பேக் மூலமா ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மிஷின்ல நம்ம பேக் பண்ணும்போது ஒரு கார்பரேட்டருக்கு நிகரான பாக்கெட் லுக் வந்து நம்மளால கண்டிப்பா வந்து சஜஷன் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் அந்த அளவுக்கு ஒரு தரமாகவும் நம்ம வந்து கண்டிப்பா அந்த லுக்கு கிடைக்கும் போது, அப்ப நீங்களும் ஒரு நடுத்தர பிசினஸ் மேனும் ஒரு கார்பரேட்டருக்கு நிகரான அவங்களுக்கு போட்டி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேக்கெட் லுக்கு வந்து நம்மளால இந்த மிஷின் மூலயமா நம்ம பெற்று தர முடியும்.